ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆஃபீஸர் கிரேடுக்கான ஜாப் வேகன்சி தான் விட்டுருக்காங்க. இதற்கான ஜாப் வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. இதற்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே, அதாவது ஈஸ்டர்ன் ரயில்வே சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த போஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்ன்ற போஸ்ட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான சிபிசி பொறுத்தவரைக்கும் 7th சிபிசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 6/5/2024 அன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/5/2024, அதாவது 27 மே 2024 அன்று தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன்ஸு. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 25/6/2024 அன்று வந்து க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா யூஆரில் 50, எஸ்சியில் 18, எஸ்டியில் 13, ஓபிசியில் 27 சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி இருக்குது. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பதவிக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது, வித்தவுட் கிளாஸும் வந்து எக்ஸாமினேஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிபிடினா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 5 வரைக்கும் சிபிசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7th சிபிசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 வயது வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. 47 வயது வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. 45 வயது வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் தான் வந்து ஏஜ் ப்ரூஃப் வந்து எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்டு டெஸ்ட்டு பேஸில் தான் வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பேஸில் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷனுக்கு 1 மார்க் வீதம் வந்து 100 மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டைப்பில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப்பில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஷின் பேப்பரு. இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. எப்படி வந்து டிடெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1/3ன்ற ஒரு ரேஷியோவில் வந்து நாங்கள் நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜ் மார்க்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 40%, ஓபிசி என்சிஎலுக்கு பார்த்தீங்கன்னா 30%, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 30%, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 25% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா www.rrcecerorg இந்த வெப்சைட்டில் போய் நோட்டீஸ் போர்டில் வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் போய் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. 27/5/2024 அன்று வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 27 மே 2024 அன்று தான் வந்து இந்த பதவிக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பதவிக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன பிறகு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸும் வந்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியன் ரயில்வேலேருந்து, அதாவது ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் உள்ள முக்கியமான தகவலெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஎஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கார்பரேட், பிரைவேட் மற்றும் கவர்மெண்ட் செக்டரில் அப் டு டேட் ரிலீஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.